நான் பிரியா, சுந்தரோட மனைவி. அப்படித்தான் இந்த தெரு முழுக்க என்ன எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்போ நான் ராஜேஷ் கட்டின தாலிய சுமந்துகிட்டு இருக்கேன். அதுவும் சுந்தர் உயிரோட இருக்கும்போதே. அவனுக்கு தெரியாம ராஜேஷுக்கு மனைவி ஆகியிருக்கேன். இதற்கு காரணம் யாருன்னு நீங்க தான் சொல்லணும். இது என்னோட கதையில்ல, என் வாழ்க்கை. 3 ஆண்டுகளுக்கு முன்னால் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த அந்த பழைய சிவன் கோயில் வாசல். அதிகாலை பணி இன்னும் விலகவில்லை. 18 வயது பிரியாவின் இதயம் படபடவென அடித்துக் கொண்டது. பயத்திலும் குளிரிலும் அவள் உடல் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தது. திடீரென சுந்தர் தன் பையிலிருந்து ஒரு மஞ்சள் கயிற்றை எடுத்தான். பிரியாவின் கழுத்தில் அதை மாட்டி 3 முடிச்சுகளை போட்டான். அந்த வினாடி அவள் உலகம் முழுமை பெற்றது போல உணர்ந்தாள். சட்டென சுந்தரை கட்டிப்பிடித்துக் கொண்டு தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள். இனிமே யாராலையும் நம்மள பிரிக்கவே முடியாதுரா சுந்தர். நாம எங்கேயாவது போயிடலாம். வெளியூருக்கு போய் வேலை செஞ்சு நல்லா வாழ்ந்து காமிக்கலாம் என்றாள் பிரியா விம்மல்களுக்கிடையே. சுந்தர் அவளுடைய கண்ணீரை துடைத்துவிட்டு, திரும்ப நம்ம வீட்ல நம்மள ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறியா பிரியா என கவலையுடன் கேட்டான். பிரியா நம்பிக்கையுடன் தலையாட்டினாள். ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாகிடும் சுந்தர். நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு, நீயும் வீட்டுக்கு ஒரே பையன். உனக்கு அக்கா தங்கச்சிங்க இருந்தாலும் அந்த வீட்டு வாரிசு நீதானே, கண்டிப்பா ஏத்துப்பாங்க. ஆனா இப்போ நம்மளால வீட்டுக்கு திரும்பி போக முடியாது. அதனாலதான் நான் நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். எங்கேயாவது போயிடலாண்டா என்றாள் அந்த 18 வயது பெண். 23 வயதான சுந்தர் அவளது முதிர்ச்சியற்ற பேச்சையும் அதிலிருந்த காதலையும் கண்டு மெல்ல தலையசைத்தான். அவளது கைகளை தன் கைகளில் இறுக்கமாக பிணைத்துக் கொண்டான். தூரத்தே ஒரு பேருந்து வரும் சத்தம் கேட்டது. அது எங்கே போகிறது, எங்கே நிற்கும் என்றெல்லாம் அவர்கள் யோசிக்கவில்லை. இருவருக்கும் தேவைப்பட்டது ஒரு புகலிடம், ஒரு புதிய தொடக்கம். வேகமாக வந்த அந்த பேருந்தில் இருவரும் ஏறினார்கள். பின்னால் விட்டு சென்ற உறவுகளும் முன்னால் இருக்கும் சவால்களும் அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. பேருந்தின் சக்கரம் சுழலத் தொடங்க பிரியா மற்றும் சுந்தரின் வாழ்க்கை எனும் நீண்ட பயணம் அங்கிருந்து தொடங்கியது. பிரியாவின் அப்பாவிடம் டிரைவராக வேலை பார்த்தபோது அவர் வீட்டு பெண்ணையே காதலித்து கரம் பிடிப்போம் என்று சுந்தர் கனவிலும் நினைக்கவில்லை. அவள் பள்ளிச் சீருடையில் இருந்தபோதே தொடங்கிய அந்த காதல் இன்று அவர்களை சென்னை எனும் பிரம்மாண்டமான நகரின் வாசலில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. பசி பட்டினி கிடக்காத ஊர் என்று பெயரெடுத்த ஆரை வழிமறிக்கும் சென்னை இவர்களை எப்படி வரவேற்கும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. முதலில் ஒரு சாதாரண தங்கும் விடுதியில் அறை எடுத்தார்கள். பிரியாவுக்கு அது ஒரு மாய உலகம். தான் நேசிக்கும் மனிதனுடன் தன் வீட்டை துறந்து வந்துவிட்டோம் என்ற பயம் ஒரு புறம் இருந்தாலும் சுந்தருடன் இருக்கும் அந்த தனிமை அவளுக்குள் ஒரு புதுவிதமான உணர்ச்சியை தூண்டியது. அன்றிரவு அவனோடு நெருக்கமாக இருக்க வேண்டும், தன் காதலை முழுமையாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என அவளது 18 வயது ஹார்மோன்கள் துடித்தன. ஆனால் சுந்தரின் நிலை வேறு. அவன் கண்களில் காதல் இருந்தது, ஆனால் மனமோ கவலையில் பிணைக்கப்பட்டிருந்தது. அடுத்த மாதம் வாடகைக்கு எங்கே போவது? வேலை கிடைக்குமா? ஊரில் அப்பா அம்மாவை அவமானப்படுத்திக் கொண்டிருப்பார்களே, அக்காவுக்கு திருமணம் இன்னும் ஆகவில்லையே. இந்த கேள்விகள் அவனை அரித்துக் கொண்டிருந்தன. பிரியா நெருங்கி வரும்போது சுந்தர் அவளை மென்மையாக தள்ளி நிறுத்தினான். சாரிடி, கோவிச்சிக்காத. முதல்ல நமக்குன்னு ஒரு வீடு பார்க்கணும், சட்டி பானை எல்லாம் வாங்கணும். ஊர்ல அப்பா அம்மா எப்படி இருக்காங்களோன்னு தெரியல, போன் போட்டு பேசணும். இதெல்லாம் செஞ்சாதான் என் மனசு ஆறும். அது வரைக்கும் எதுவும் வேண்டாம் என அவன் உறுதியாக சொன்னபோது பிரியாவின் முகம் வாடியது. சரி என்று தலையசைத்தாலும் அவளுக்குள் ஒரு ஏமாற்றம் இழைந்தோடியது. 2 நாட்களுக்கு பிறகு ஒரு குறுகலான சந்துக்குள் மாசம் 3000 ரூபாய் வாடகையில் ஒரு காம்பவுண்ட் வீட்டை பார்த்தான் சுந்தர். பிரியா, நீ பெரிய இடத்துல வளர்ந்த பொண்ணு, இந்த சின்ன வீடு உனக்கு செட் ஆகுமான்னு தெரியல, எனக்கே கவலையா இருக்கு என்றான் சுந்தர் வருத்தத்துடன். பிரியா அவன் கைகளை பிடித்து கொண்டாள். நீ இருக்கிற இடம் தாண்டா எனக்கு சொர்க்கம், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, நான் பாத்துப்பேன் என தைரியம் சொன்னாள். ஆனால் சுந்தரின் உள்மனம் அவசரப்பட்டு விட்டோமோ என உறுத்தியது. அன்றே ஒரு போன் பூத்திற்கு சென்று தன் அம்மாவுக்கு தொடர்பு கொண்டான். எதிர்ப்புறம் அம்மாவின் குரல் அழுகையிலும் ஆத்திரத்திலும் ஒலித்தது. ஏண்டா, உன் அக்காவுக்கு இன்னும் கல்யாணமாகல, நீ இப்படி ஓடி போயிட்டா அவளை யார் கட்டுவாங்க? அவளை பத்தி யோசிச்சியா? அவன் அப்ப வந்து மிரட்டிட்டு போறான்டா என அம்மா கத்தியதும் சுந்தர் பதறி போய் போனை வைத்தான். தன்னால் தன் குடும்பம் சிதைவதை அவனால் தாங்க முடியவில்லை. எப்படியாவது வேலைக்கு சென்று அவர்களுக்கு பணம் அனுப்ப வேண்டும் என துடித்தான்.
அடுத்த ஒரு வாரம் சுந்தருக்கு ஒரு போராட்டமாக இருந்தது. ஒரு புறம் வேலை தேடி அலைச்சல், மறுபுறம் பிரியா. சமைக்க தெரியாமல் கைகளையும் கால்களையும் சுட்டுக்கொண்ட பிரியாவை பார்க்கும்போது அவனுக்கு பாவமாக இருந்தது. அவனே சமைத்து வைத்துவிட்டு வேலை தேடி ஓடினான். இரவில் பிரியா மீண்டும் ஆசையுடன் நெருங்கும் போதெல்லாம், இப்பவே ஒரு குழந்தை வந்துட்டா நம்மால சமாளிக்க முடியாது பிரியா, பயமா இருக்கு என்று சுந்தர் அவளை தவிர்த்தான். இது பிரியாவுக்கு அவனது அக்கறையாக தெரியாமல் ஒரு விதமான மனவிலகலாக மெல்ல உருமாற தொடங்கியது. ஒரு வாரம் கழித்து அன்று மாலை சுந்தர் மிக உற்சாகமாக வீட்டிற்குள் நுழைந்தான். பிரியா, எனக்கு வேலை கிடைத்திருச்சுடி. பக்கத்து ஏரியால இருக்கிற ஒரு ஃபேக்டரியில வேலை. மாசம் 10,000 ரூபாய் சம்பளம். இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டியணைத்துக் கொண்டார்கள். அந்த 10,000 ரூபாய் அவர்களின் மொத்த கவலைகளையும் தீர்த்துவிடும் என்ற நம்பிக்கையில் சுந்தர் அடுத்த நாள் வேலைக்கு புறப்பட்டான். சுந்தரின் வாழ்க்கை ஒரு எந்திரத்தைப் போல ஓடத் தொடங்கியது. அதிகாலையிலேயே எழுந்து பிரியாவுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது என்று அவளே சமைத்து வைத்துவிட்டு அவசர அவசரமாக குளித்துவிட்டு வேலைக்கு புறப்படுவான். ஆரம்பத்தில் பேருந்தில் சென்றவன் அந்த சொற்ப பணத்தையும் சேமிக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் முன்னதாகவே எழுந்து தொழிற்சாலைக்கு நடக்கத் தொடங்கினான். டீ இடைவேளையில் கிடைக்கும் சில ரூபாய்களை கூட செலவு செய்யாமல் இது பிரியாவுக்கு பிடிச்ச ஏதோ ஒன்றை வாங்க உதவும் என்ற எண்ணத்தில் சேர்த்து வைத்தான். முதல் மாத சம்பளம் வந்தபோதுதான் அவனுக்கு உரைத்தது, சென்னையின் விலைவாசியில் வாடகை கொடுத்து சாப்பிட்டுவிட்டு ஊருக்கு பணம் அனுப்புவது சாத்தியமே இல்லை என்று. விளைவு, அடுத்த மாதமே டபுள் ஷிஃப்ட் வேலைக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தான். அவன் கண்கள் உறக்கத்திற்காக ஏங்கின. உடல் அசதியில் தளர்ந்தது. ஆனாலும் தன் மனைவி பிரியாவுக்கு ஒரு சொகுசான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்ற ஒற்றை வெறி அவனை ஓட வைத்தது. ஆனால் அந்த சின்னஞ்சிறு வீட்டுக்குள் அடைந்து கிடந்த பிரியாவின் உலகம் வேறாக இருந்தது. காதலித்த காலத்தில் கவிதை பேசிய சுந்தர் இப்போது வீட்டுக்கு வந்தால் சோற்றுக்கும் தூக்கத்திற்கும் மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பது அவளுக்கு எரிச்சலை தந்தது. சுந்தர், என்கிட்ட பேசுடா என்று அவள் கெஞ்சினாலும், அசதியா இருக்கு பிரியா, நாளைக்கு பேசலாம் என்று அவன் குரட்டை விடத் தொடங்குவான். பிரியாவுக்கு மெல்ல மெல்ல தான் இருக்கும் இடத்தின் அவலட்சணங்கள் கண்ணில் படத் தொடங்கின. மழை பெய்தால் ஓட்டை கூரையிலிருந்து ஒழுகும் தண்ணீர், 10 பேரோடு வரிசையில் நின்று பயன்படுத்த வேண்டிய அந்த அசுத்தமான பொது கழிப்பறை, 3 வேளையும் வெறும் பருப்புச்சோறும் குழம்பும் மட்டுமே உண்ண வேண்டிய கட்டாயம். இதற்காகவா வீட்டை விட்டு ஓடி வந்தோம் என்ற கேள்வி அவள் மனதிற்குள் விஷமாக பரவியது. அக்கம் பக்கத்து வீட்டு பெண்களிடம் பேசும்போது அவர்கள் படும் கஷ்டங்களை பார்த்து அவளுக்கு இன்னும் பயம் கூடியது. அவளது இளமைக்கும் அவள் வளர்ந்த வசதிக்கும் இந்த வாழ்க்கை ஒரு நரகமாக தெரிந்தது. பொழுதுபோக்கிற்கு ஒரு தொலைக்காட்சி கூட இல்லாத அந்த தனிமை அவளுக்குள் ஒரு வெறுமையை உருவாக்கியது. சுந்தர் தன் கஷ்டங்களை அவளிடம் சொல்லவில்லை. பிரியா தன் மனக்குமரல்களை அவனிடம் சொல்லவில்லை. இருவருக்கும் இடையே காதல் மொழிகளுக்கு பதிலாக இப்போது மௌனமும் எரிச்சலும் மட்டுமே மிஞ்சியிருந்தது. அந்த வாரத்தின் 6 நாட்களும் சுந்தர் எந்திரமாக ஓடினாலும் 7வது நாளான ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அவன் பிரியாவின் காதலனாக உயிர் பெற்றான். அன்று ஒரு நாள்தான் பிரியாவின் முகத்தில் நிஜமான புன்னகையை பார்க்க முடியும். சுந்தர், இன்னைக்கு பீச்சுக்கு போலாமா என்று அவள் ஆசையாக கேட்கும்போதே தன் அலமாரியில் இருந்த ஒரே ஒரு நல்ல புடவையை எடுத்து மடிப்பு கலைக்காமல் உடுத்திக் கொள்வாள். கலைந்து கிடக்கும் கூந்தலை வாரி முடித்து நெற்றியில் ஒரு பொட்டு வைத்து அவள் தயாராவதை பார்ப்பதே சுந்தருக்கு அத்தனை அழகாக இருக்கும். அருகில் இருக்கும் பூங்காவிற்கு அவர்கள் நடந்தே செல்வார்கள். ஆனால் மெரினா கடற்கரைக்கு செல்ல வேண்டுமென்றால் பேருந்தில்தான் போக வேண்டும். வெயில் காலத்து சென்னை பேருந்துகளில் இருக்கும் அந்த புழுக்கமும் மனிதர்களின் வியர்வை நெடியும் கூட்ட நெரிசலும் பிரியாவுக்கு அறவே பிடிக்கவில்லை. சுந்தர், ப்ளீஸ், பஸ்ஸு வேண்டா, ஒரு ஆட்டோ பிடிச்சு போகலாமே என்று அவள் சிணுங்குவாள். ஆனால் சுந்தரின் கணக்கு வேறாக இருந்தது. பிரியா, ஆட்டோக்காரன் கேக்குற காசுல பாதி வாரம் நம்ம சாப்பிடலாம், வேணும்னா ஒரு ஷேர் ஆட்டோல போலாம் என்று அவளை இழுத்துக்கொண்டு ஷேர் ஆட்டோவில் ஏறினான். பிரியாவுக்கு எரிச்சல் தாங்கவில்லை. என்ன சுந்தர் இது, ஒரு ஆட்டோ கூட தனியா பிடிக்க மாட்டீங்களா? இப்படி ஒவ்வொரு ரூபாய்க்கும் கஞ்சத்தனம் பண்ணி என்னத்து கோட்டையா கட்ட போறீங்க என்று படபடவென பொரிந்து தள்ளினாள். சுந்தர் அவள் கைகளை மென்மையாக பற்றிக் கொண்டான். இந்த காசை மிச்சம் பிடிச்சு நான் என்ன கோட்டையா கட்ட போற? அங்க பீச்ல உனக்கு ஏதாச்சும் பிடிச்சத வாங்கி கொடுக்கதான் இதெல்லாம் பண்ற, கோவிச்சுக்காதடி என்று அவன் கொஞ்சலாக சொல்ல பிரியாவின் கோபம் பனியாக உருகியது.
கடற்கரையில் அவர்கள் செலவிட்ட அந்த மாலை நேரங்கள் அத்தனை இனிமையானவை. மணலில் அமர்ந்து கடலையே பார்த்து கொண்டிருப்பது, சுட சுட மக்காச்சோளம் வாங்கி தின்பது, துப்பாக்கியால் பலூன்களை சுட்டு விளையாடுவது என பிரியா ஒரு குழந்தையாகவே மாறிவிடுவாள். சுந்தரும் தன் வேலை பளுவை மறந்து அவளோடு சிரித்து பேசுவான். அன்று இரவு வாரத்தின் 6 நாள் பிரிவையும் சேர்த்து வைத்து அந்த சின்ன அறையில் காதல் மனம் வீசும். இருவரும் ஒருவருக்கொருவர் அணைப்பில் உலகையே மறப்பார்கள். எப்பவும் இப்படியே இருந்திடக்கூடாதா சுந்தர் என்று அவன் மார்பில் சாய்ந்து கேட்கும்போது சுந்தரின் மனதிற்குள் ஒரு குற்ற உணர்ச்சி தலை தூக்கும். ஆனாலும் அதை மறைத்து அவளை இருக்க அணைத்துக் கொள்வான். பிரியாவுக்கு திங்கட்கிழமை காலையில் வரும் சூரியன் ஒரு எதிரியைப் போல தெரிந்தது. மீண்டும் அந்த ஒழுகும் கூரை, அந்த தனிமை, அந்த பொது கழிப்பறை இதெல்லாம் அவளை பயமுறுத்தினாலும் அடுத்த சண்டே வந்துடும் என்ற ஒற்றை நம்பிக்கையில் அவள் நாட்களை நகர்த்தினாள். 3 மாதங்கள் ஓடிவிட்டன. அந்தச் சிறிய வீட்டுக்குள் பல சண்டைகள், பல சமாதானங்கள். வசதியான வீட்டில் பஞ்சு மெத்தையில் வளர்ந்த பெண் இன்று ஒழுகும் கூரைக்கு கீழே தன் இளமையை துளைப்பதை பார்க்கும்போது சுந்தருக்கு நெஞ்சு பொறுக்காது. அவள் எரிந்து விழுந்தாலும் நாம கூட்டிட்டு வந்ததுதானே காரணம் என்று தன் கோபத்தை விழுங்கிக் கொள்வான். அவளுக்கு பிடித்த மீன் சில்லி அல்லது முட்டை பப்ஸ் வாங்கி கொடுத்து ஒரு குழந்தையைப் போல அவளை சமாதானப்படுத்துவான். இந்தச் சூழலில்தான் சுந்தரின் அக்காவிற்கு திருமணம் உறுதியானது. ஒரே தம்பியாக முன்னின்று நடத்த வேண்டிய கடமை அவனுக்கு இருந்தது. ஆனால் பிரியாவை ஊருக்கு அழைத்துச் செல்வது தற்கொலைக்குச் சமம். அவளது அப்பாவுக்கு தெரிந்தால் பெரிய கலவரமே வெடிக்கும். நான் வரல சுந்தர், உங்க அப்பா அம்மா என்னை ஏத்துக்க மாட்டாங்க. எங்க அப்பா என்னை பிடிச்சிட்டு போயிடுவாரு, நீ மட்டும் போயிட்டு வா என்று பிரியா பிடிவாதமாக சொல்ல, வேறு வழியின்றி திருமணத்திற்கு 2 நாட்களுக்கு முன்னால் சுந்தர் ஊருக்கு புறப்பட்டான். சுந்தர் போன பிறகு அந்த வீடு பிரியாவுக்கு ஒரு சிறைச்சாலை போல தெரிந்தது. ஒரு நாள் சரியாக சமைக்க தெரியாமல் தடுமாறிய போது கையிலிருந்த பாத்திரம் நழுவி கீழே விழுந்து சத்தம் போட்டது. அந்த சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டு விமலாவும் அவளது கணவன் ராஜேஷும் ஓடி வந்தார்கள். என்னடி இது, இப்படி எல்லாத்தையும் கொட்டி வச்சிருக்க என்று விமலா பதற்றமாக கேட்க, கை சுட்டிடுச்சிக்கா என பிரியா வலியில் முகம் சுளித்தாள். விமலா அவளுக்கு உதவி செய்துவிட்டு, சரி விடு, கவலைப்படாதே, உன் வீட்டுக்காரர் வர்ற வரைக்கும் நீ எங்க வீட்டிலேயே வந்து சாப்பிடு, நீ சமைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்றாள். ராஜேஷும் அவள் பின்னாடியே சென்றாலும் சில நிமிடங்களில் மீண்டும் திரும்பி வந்தான். என்ன அண்ணா என்று பிரியா கேட்க, ராஜேஷ் ஒரு மருந்தை நீட்டினான். கை சுட்டிக்கிட்டேல்ல, இந்த மருந்த போட்டுக்கோ என்றான். பிரியா தேங்க்ஸ் அண்ணா என்று சொல்லி அதை வாங்கிக் கொண்டாள். அப்போது ராஜேஷ் மெல்ல சிரித்துக்கொண்டே, பிரியா, உன்னை போல அழகான பொண்ணுங்க என்ன அண்ணான்னு சொன்னா என் மனசு தாங்காதுமா என்று நெஞ்சை பிடித்துக்கொண்டு விளையாட்டாக சொல்லிவிட்டு சென்றான். அந்த ஒரு வார்த்தை பிரியாவின் காதுகளில் தேனாக பாய்ந்தது. இதுவரை சுந்தர் அவளது அழகை பாராட்டியிருக்கிறான். ஆனால் ஒரு அந்நிய ஆடவனிடமிருந்து வந்த அந்த பாராட்டு அவளுக்குள் ஒரு புதுவிதமான அதிர்வை உண்டாக்கியது. முகமெல்லாம் வெட்கம் பூக்க, நாம அழகா இருக்கோமா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டாள். சுந்தர் வந்த பிறகு அழுக்கு கண்ணாடியாக கிடந்த அந்த சிறிய கண்ணாடியை துடைத்து ஜன்னல் வெளிச்சத்தில் தன் முகத்தை பார்த்தாள். ஆமா, நாம அழகாத்தான் இருக்கோம் என்று கண்ணாடி பார்த்து தனக்குத்தானே சொல்லிக்கொண்ட அந்த வினாடி அவளது மனதில் சுந்தரை தாண்டிய ஒரு சுய மோகம் தலைதூக்கியது. விமலாவின் வீட்டிலிருந்த அந்த தொலைக்காட்சி பெட்டி பிரியாவை ஒரு மந்திரவாதியைப் போல ஈர்த்தது. சுந்தருடன் வந்த இந்த 3 மாதங்களில் அவள் அதிகம் ஏங்கியது இந்த பொழுதுபோக்கிற்குத்தான். சாப்பிட்டு முடித்ததும் விமலா, பிரியா, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், நீ படம் பார்த்துட்டு போகும்போது கதவு சாத்திட்டு போயிடு என்று சொல்லிவிட்டு உள்ளே செல்ல, பிரியா திரையில் ஓடும் பிம்பங்களில் தன்னை மறந்தாள். அவளையே ஓரக்கண்ணால் கவனித்துக் கொண்டிருந்த ராஜேஷ் விமலா தூங்கியதை உறுதி செய்து கொண்டு மெல்ல பேச்சு கொடுத்தான். பிரியா, உனக்கு படம் பார்க்க பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்ல இருந்தப்போ ரிமோட் எப்பவும் என் கையில தான் இருக்கும் என்று ஏக்கத்துடன் சொன்னாள். பாத்தியா, திரும்பவும் அண்ணன்னு சொல்லி என்ன கஷ்டப்படுத்துறியே என்று அவன் பொய் கோபம் காட்ட பிரியா லேசாகச் சிரித்தாள். சரி, அப்புறம் எப்படி கூப்பிடட்டும்? பெயர் சொல்லி கூப்பிடு, இல்லனா உன் அக்கா புருஷனை எப்படி கூப்பிடுவியோ அப்படி மாமான்னே கூப்பிடு என்றான் ராஜேஷ் ஒரு விதமான குறும்பு பார்வையுடன். பிரியா யோசித்தாள். விமலாவை அக்காவென்று கூப்பிடும்போது அவர் கணவரை மாமா என்று கூப்பிடுவதில் என்ன தப்பு என அவள் அப்பாவி மனம் கணக்கு போட்டது.
சரி, அப்படியே கூப்பிடுகிறேன் மாமா என்றாள் பிரியா. அந்த ஒற்றை வார்த்தையில் ராஜேஷின் முகம் மலர்ந்தது. பிரியா, நாங்க 2 பேரும் பகல்ல வேலைக்கு போயிடுவோம். நாளையில இருந்து வீட்டு சாவிய உன்கிட்ட குடுத்துட்டு போறேன். உனக்கு போர் அடிக்கும் போது இங்க வந்து டிவி பாரு. என் மச்சினிச்சிக்காக இத கூட செய்ய மாட்டேனா என்று அவன் கண்ணடிக்க, அவள் அதை ஒரு பெரிய உதவியாக நினைத்து சிரித்தாள். பிரியா, உன்கிட்ட போன் இருக்கா என்று ராஜேஷ் அடுத்த தூண்டிலை போட்டான். இல்லையே மாமா, வீட்டை விட்டு வரும்போதே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்துட்டோம். இப்போ போன் வாங்க எங்கே காசு என வருத்தமாக சொன்னாள். அடடா, போன் இல்லாம எப்படி இருப்ப? என்கிட்ட ஒரு பழைய போன் சும்மாதான் கிடக்கு. அதை நீ வச்சுக்கிறியா? சுந்தர் வெளியில போயிருந்தா கூட நீ பேச வசதியா இருக்குமே என்று அவன் சொல்ல, அவளுக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக தெரிந்தது. ராஜேஷ் உள்ளே சென்று ஒரு போனை கொண்டு வந்தான். இதுல என் பழைய சிம் கார்டு இருக்கு, நானே ரீசார்ஜ் பண்ணி தரேன், வெச்சுக்கோ என்று நீட்டினான். ஐயோ, எதுக்கு சிரமம் என அவள் தயங்கினாலும் அவன் வற்புறுத்தி அவள் கையில் திணித்தான். படம் முடிந்து கிளம்பும்போது அந்த புது போனை தன் மடியில் மறைத்து கொண்டாள். வாசலுக்கு சென்று ஒருமுறை திரும்பி பார்த்தவள், போன் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் மாமா என்று சிரித்துக்கொண்டே தன் வீட்டிற்குள் ஓடினாள். கண்ணாடி முன் நின்று அந்த போனை பார்க்கும்போது அவளுக்குள் ஒரு புது உற்சாகம் பிறந்தது. சுந்தர் ஊரிலிருந்து திரும்பியதும் பிரியாவின் கையில் இருந்த அந்த புதிய போனை பார்த்ததும் அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. பிரியா, ஏது இந்த போன், ஏது காசு என்று அவன் அதட்டலாக கேட்க, பக்கத்து வீட்டு அண்ணா கொடுத்தாங்க என்று பிரியா தயக்கத்துடன் சொன்னாள். சுந்தர் கோபப்படத் தொடங்கிய அந்த தருணத்தில் விமலா வெளியே வந்து குறுக்கிட்டாள். விடு தம்பி, அந்த போன் வீட்ல சும்மாதான் கிடந்தது, அதான் அவர் கொடுத்தார். இருக்கட்டும், உனக்கு போன் பண்ண வசதியா இருக்குமில்ல என்று விமலா யதார்த்தமாக சொல்ல, சுந்தரால் அதற்கு மேல் மறுத்து பேச முடியவில்லை. சரி, இருக்கட்டும் என்று அரைமனதாக ஏற்றுக்கொண்டான். அதற்கு பிறகு நாட்கள் வழக்கம் போல நகரத் தொடங்கின. ஆனால் பிரியாவின் நடவடிக்கைகளில் மாற்றங்கள் தெரிந்தன. சுந்தர் வேலைக்குச் சென்ற பிறகு அவள் அந்த போனில் கேம் விளையாடுவதும் ராஜேஷ் வீட்டு சாவியை வாங்கிக் கொண்டு அங்கு சென்று டிவி பார்ப்பதுமாக நேரத்தை கழித்தாள். விமலாவும் ராஜேஷும் வேலைக்கு சென்ற பிறகு அந்த வீடு அவளுக்கு ஒரு தனி உலகமாக தெரிந்தது. ஒரு நாள் ராஜேஷ் வீட்டில் தரை விரிப்பில் படுத்துக்கொண்டே பிரியா டிவி பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென கதவு திறக்கும் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு எழுந்தாள். உள்ளே நுழைந்தது ராஜேஷ். படு பிரியா, பரவாயில்ல, படுத்துக்கோ என்று ராஜேஷ் சொல்ல, பிரியா பதற்றத்துடன், இல்ல வேண்டாம், ஏதோ அசதியா இருந்தது, அதான் படுத்துட்டேன் என்றாள். பரவாயில்லம்மா, எனக்கு தலைவலின்னு லீவு போட்டுட்டு வந்துட்டேன், நீ டிவி பாரு, நான் உள்ள போய் படுத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் அந்த சிறிய அறைக்குள் சென்றான். அது ஒரு ஒற்றை அறை வீடு என்பதால் ஹாலிலிருந்து பார்த்தால் அவன் படுத்திருப்பது நன்றாக தெரிந்தது. முதலில் பிரியா தயக்கத்துடன் அமர்ந்து டிவி பார்த்தாள். ராஜேஷ் தூங்கிவிட்டான் என்பதை உறுதி செய்து கொண்டு மீண்டும் மெல்ல படுத்துக்கொண்டே டிவியில் லயித்தாள். திடீரென உள்ளிருந்து ராஜேஷின் குரல் கேட்டது. பிரியாம்மா, பிரியாம்மா. சொல்லுங்க மாமா என்று பிரியா பதில் சொன்னாள். ஹாலில் தலைவலி தைலம் இருக்குமே, கொஞ்சம் எடுத்துட்டு வர்றியா, ரொம்ப தலைவலிக்குது என்று அவன் பலவீனமான குரலில் கேட்க, பிரியா தைலத்தை தேடி பிடித்து எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள். ராஜேஷ் கண்களை திறக்க முடியாமல் கையை நீட்டினான். அவன் கஷ்டப்படுவதை பார்த்த பிரியாவுக்கு பாவமாக இருந்தது. இருங்க மாமா, நானே போட்டு விடுறேன் என்று சொல்லி அவன் நெற்றியில் தைலத்தை தடவி மெல்ல தேய்த்து விட்டாள். அப்போது ராஜேஷ் ஆ என்று ஒரு தீர்க்கமான முனங்கலை வெளிப்படுத்தினான். அந்த சத்தம் பிரியாவின் காதுகளில் விழுந்ததும் அவளுக்குள்ளே ஒரு இனம் புரியாத நடுக்கம் ஏற்பட்டது. சட்டென கையை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடி வந்தாள். டிவியை அணைத்துவிட்டு விறுவிறுவென தன் வீட்டிற்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டாள். அவளது இதயம் படபடவென அடித்துக் கொண்டிருந்தது. அவர் வலியில் முணங்கினாரா இல்ல சுகத்தில் முணங்கினாரா? இந்த சந்தேகம் அவளது மனதை அரித்துக் கொண்டே இருந்தது. முதல் முறையாக தான் ஏதோ ஒரு விபரீதத்தின் விளிம்பில் நிற்பதை அவள் உணர்ந்தாள். அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை பிரியாவுக்குள் ஒரு புது உற்சாகம். சுந்தர் ஒரு வேலையாக வெளியே செல்லும்போது திரும்பி வந்ததும் பீச்சுக்கு போகலாம் என்று சொல்லிவிட்டு சென்றான். பிரியா தன்னிடம் இருந்த ஒரு அழகான சுடிதாரை அணிந்து வாசலில் அமர்ந்து அவனுக்காக காத்திருந்தாள். அப்போது அங்கே வந்த ராஜேஷ் அவளை மேலிருந்து கீழ் வரை ஒருமுறை நோட்டமிட்டான். பிரியா, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்கம்மா என்றான். அந்த பாராட்டில் பிரியாவின் முகம் சட்டென சிவந்தது. தேங்க்ஸ் மாமா என்றாள் வெட்கத்துடன். எங்க கிளம்பிட்டீங்க?
வழக்கம் போல அதே பீச்சுக்கா என ராஜேஷ் இளக்காரமாக கேட்டான். ஆமா மாமா, எப்ப பார்த்தாலும் பீச் தானா பிரியா? போர் அடிக்கல? ஒரு சினிமாவுக்கு போகலாம்ல என்று ராஜேஷ் அவளது ஆசையை தூண்டிவிட்டு சென்றான். ஆமாம், சினிமாவுக்கு போய் எத்தனை நாள் ஆச்சு என நினைத்த பிரியா சுந்தர் வந்ததும் இதை கேட்க வேண்டும் என தீர்மானித்தாள். மதியம் சுந்தர் களைப்போடு வந்தான். வந்தவனிடம், சுந்தர், இன்னைக்கு பீச் வேண்டாம், நாம சினிமாவுக்கு போலாமா என்று ஆசையாக கேட்டாள் பிரியா. சுந்தரின் முகம் வாடியது. பிரியா, இப்போதைக்கு காசில்லடி. கூட வேலை பார்க்கிறவரோட பையனுக்கு உடம்பு சரியில்லையாம், ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டாரு, அதான் அவர்கிட்ட குடுத்துட்டு வர்ற. நாம அடுத்த வாரம் போய்க்கலாமா என்று அவன் மென்மையாக கேட்டான். பிரியாவுக்கு அந்த பதில் ஒரு பெரிய இடியாக இறங்கியது. என்னது, காசில்லையா? எப்ப பார்த்தாலும் மத்தவங்களுக்கு தானம் பண்றதுதான் உங்க வேலையா? என்ன பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா என்று வெடித்து சிதறினாள். பதில் கூட பேசாமல் கோபத்துடன் உள்ளே சென்று படுக்கையில் விழுந்தாள். சுந்தர் எவ்வளவு சமாதானம் செய்தாலும் அவள் கேட்கவில்லை. கல்யாணமானதிலிருந்து அந்த பீச்சை தவிர வேற எங்காவது கூட்டிட்டு போயிருக்கீங்களா? என்ன சுகத்தை கண்டேன் நான்? எப்ப பார்த்தாலும் இந்த 4 செவத்துக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற, எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு என்று அவள் தனக்குள்ளே புலம்பிக் கொண்டே விம்மி விம்மி அழுதாள். சுந்தரின் தியாகமும் உழைப்பும் அவளுக்கு பெருமையாக தெரியவில்லை. மாறாக அவளது வசதியான கடந்த காலத்தோடு ஒப்பிடும்போது இந்த வாழ்க்கை ஒரு சுமையாக தெரிந்தது. சரியாக அதே நேரத்தில் பக்கத்து வீட்டிலிருந்து டிவியில் ஓடும் ஒரு சினிமா பாட்டின் சத்தம் மெலிதாக கேட்டது. ராஜேஷ் சொன்ன அந்த சினிமா அவள் ஆழ்மனதில் ஒரு தீயாக பற்றி எரியத் தொடங்கியது. அந்த வாரம் முழுக்க பிரியாவின் மௌனம் சுந்தரை வாட்டியது. ஆனால் சுந்தர் வேலைக்கு சென்ற பிறகு பக்கத்து வீட்டில் நடக்கும் காட்சிகள் பிரியாவின் ஏக்கத்தை தூங்கின. தினமும் மாலையில் ராஜேஷ் வரும்போது விமலாவிற்காக பூக்களோ தின்பண்டங்களோ வாங்கி வருவதை பார்க்கும்போது, நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையவில்லையே என பிரியா ஏங்கினாள். ஒரு நாள் பிரியா சோகமாக துணி துவைத்துக் கொண்டிருந்த போது ராஜேஷ் வந்தான். இந்தா பிரியா என்று ஒரு பார்சலை நீட்டினான். அதில் முறுமுறுப்பான முறுக்கும் காரசேவும் இருந்தன. ஐயோ வேண்டாம் மாமா, சுந்தருக்கு தெரிஞ்சா திட்டுவான் என்று பிரியா தயங்கினாலும் அந்த மனமும் சுவையும் அவளை இழுத்தன. அவனுக்கு வேற வேலை இல்ல, தான் வாங்கித் தர மாட்டான், வாங்கி தர்றதையும் குறை சொல்லுவானா? நான் பாத்துக்கிறேன், நீ எடுத்துட்டு போ என்று ராஜேஷ் அதிகாரத்தோடு சொல்ல பிரியா அதை மீட்டுக்குள் ஒளித்து வைத்தாள். சுந்தர் இல்லாத நேரத்தில் ரகசியமாக சாப்பிட்ட அந்த தின்பண்டம் அவளுக்கு அத்தனை சுவையாக தெரிந்தது. அடுத்த நாள் ராஜேஷிடம், உங்களுக்கு தெரியாம ஒளிச்சு வச்சு சாப்பிட்டேன் மாமா, ரொம்ப டேஸ்டா இருந்தது என்று அவள் சொல்ல, உனக்கு எது வேணும்னாலும் என்கிட்ட கேளு பிரியா, நான் வாங்கித்தரேன் என்று ராஜேஷ் வலை விரித்தான். அன்றிலிருந்து ராஜேஷின் கைங்கரியம் தொடர்ந்தது. தினமும் ஏதாவது ஒன்று பிரியாவிற்காக ரகசியமாக வந்து சேர்ந்தது. அது ஒரு பக்கம் இருக்க, ராஜேஷ் மெல்ல மெல்ல சுந்தரை பற்றி அவதூறு பேசத் தொடங்கினான். நல்லா வாழ்ந்த பொண்ணுமா நீ, உன்னை சுந்தர் எப்படி வச்சிருக்கணும்? அவன் டபுள் ஷிஃப்ட் வேலை பார்க்கிறான், நல்ல சம்பளம் வருமே, அப்புறம் ஏன் உனக்கு எதுவும் செய்ய மாட்டேங்கிறான்? பெண்டாட்டிக்கு செய்யாம அப்படி என்னத்தை சேர்த்து வைக்கிறான் என்று அவன் விஷத்தை கக்கினான். பிரியாவும் ஆத்திரத்தில், அவன் குடும்பத்துக்கே பாதி பணத்தை கொடுத்துடுறான் மாமா, மிச்சம் மீதி இருந்தாதான் எனக்கு ஏதாச்சும் செய்வான், மகாராணி மாதிரி பார்த்துக்குவேன்னு சொல்லி இப்போ பிச்சைக்காரி மாதிரி வைத்திருக்கான் என்று கண்ணீர் வடித்தாள். அழாத பிரியா, உன் நல்ல மனசுக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று ஆறுதல் சொன்ன ராஜேஷ் அடுத்த நாள் காலையில் சுந்தரும் விமலாவும் வேலைக்கு சென்ற சமயம் பார்த்து ஒரு முழம் மல்லிகை பூவோடு வந்தான். ஐயோ மாமா, இதெல்லாம் எதுக்கு? அட, நான் தானே வாங்கித்தரேன், வைத்துக்கோ, பூ வச்சாதான் பொண்ணுக்கு அழகு, உன் அழகான முகம் எப்பவும் சிரிச்சிட்டே இருக்கணும் பிரியா என்று ராஜேஷ் சொல்ல அந்த மனத்தில் மயங்கி பூவை சூடிக்கொண்டாள். ஆஹா, இப்ப பாரு, எவ்வளவு அழகா இருக்க, தினமும் உன்னை இப்படி நான் சந்தோஷமா பார்க்கணும் பிரியா என்று ராஜேஷ் சொல்ல, முதன்முறையாக சுந்தரிடம் கிடைக்காத அந்த அங்கீகாரம் ராஜேஷிடம் கிடைப்பதாக எண்ணி பிரியா மெய்சிலிர்த்து போனாள். அந்த சின்ன அறையில் சுந்தர் கட்டிய தாலியை விட ராஜேஷ் கொடுத்த மல்லிகை பூவின் மனம் அவளுக்கு பெரிதாக தெரிந்தது. அன்று அந்த சின்ன வீட்டுக்குள் மௌனமில்லை, ரௌத்திரம்தான் இருந்தது. தான் இழந்த வசதிகள், இப்போது படும் கஷ்டம் என எல்லாவற்றையும் பிரியா கொட்டி தீர்த்தாள். எனக்கு நீ எதுவுமே செய்யல சுந்தர், இந்த வாழ்க்கையில நான் நல்லாவே இல்ல, ஏன் உன் கூட ஓடி வந்தேன்னு இப்போ வருத்தப்படுகிறேன் என்று பிரியா அழுது புலம்ப சுந்தரின் பொறுமை எல்லை மீறியது. உனக்காகத்தானடி எல்லாமே செஞ்சிட்டு இருக்கேன், பகல் முழுக்க ஃபேக்டரி, நைட்டு ஃபுல்லா எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட்னு நாயா பேயா அலையறனே, அது எல்லாம் யாருக்காக?
இப்ப வந்து நான் எதுவுமே செய்யலேன்னு சொல்றியே, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா என்று சுந்தர் கொதித்து எழுந்தான். சண்டை முற்றியது. கோபத்தில் வெளியே போன சுந்தர் தன்னால் இந்த சூழலை சமாளிக்க முடியவில்லை என்ற விரக்தியில் அன்று மது அருந்திவிட்டு வந்தான். 20 வயது பிரியாவுக்கு அது ஒரு பெரிய அதிர்ச்சியாகவும் அருவருப்பாகவும் இருந்தது. அப்போ நானும் கோவப்பட்டு குடிச்சிட்டு வருவேனா என்று அவள் சண்டையிட்டு அவனை வெளியே தள்ளி கதவை சாத்தினாள். அந்த இரவு அவர்களின் காதலில் ஒரு நிரந்தர விரிசலை ஏற்படுத்தியது. சுந்தருக்கு பணத்தின் தேவை கழுத்தை நெருங்கியது. அக்காவின் சீர்வரிசைகள், தங்கையின் படிப்பு, ஊரில் இருக்கும் அப்பா அம்மா இவர்களோடு சேர்த்து இப்போது பிரியாவின் ஆசைகளையும் நிறைவேற்ற அவனது சம்பளம் போதுமானதாக இல்லை. இதற்கெல்லாம் காரணம் தான் ஊரை விட்டு ஓடி வந்ததுதான் என்ற குற்ற உணர்ச்சி அவனை வாட்டியது. இந்த சிக்கல்களுக்கு ஒரே தீர்வு வெளிநாடு சென்று கை நிறைய சம்பாதிப்பதுதான் என சுந்தர் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்தான். ஒரு ஏஜென்ட் மூலம் அதற்கான வேலைகளையும் தொடங்கினான். இந்த திட்டத்தை பற்றி சொல்ல அவன் வீட்டுக்கு வந்தபோது பிரியா ஒரு செய்தியை சொன்னாள். அவள் கர்ப்பமாக இருந்தாள். அந்த செய்தி சுந்தரை குலகுலைய வைத்தது. ஒரு புறம் தந்தையாக போகிறோம் என்ற மகிழ்ச்சி, மறுபுறம் இந்த பிஞ்சு உயிரை வைத்துக்கொண்டு எப்படி பிரியாவை பிரிந்து செல்வது என்ற பயம். ஆனால் குழந்தை பிறந்தால் செலவுகள் இன்னும் கூடுமே. பிரியா, நாம அப்பா அம்மா ஆக போறோம். ஆனா இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும்னா நான் கண்டிப்பா வெளிநாடு போயே ஆகணும். ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டா நம்ம வாழ்க்கை மாறிடும் என்று அவன் கெஞ்சினான். பிரியாவுக்கு தனிமை இன்னும் அதிகமாக போகிறது என்ற பயம் வந்தாலும் வயிற்றுக்குள் வளரும் உயிருக்காக சுந்தரின் முடிவுக்கு சம்மதித்தாள்.